இந்த வருடம் முழுவதும் நல்லா புரிந்து கொள்ளுங்கள். ஒரு காரியத்தை தியானிக்கிறோம். எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள். நீதிமொழிகள் 4:23 பேஸ். அதை வைத்து நம்ம பல காரியங்களை தியானித்து கொண்டு வந்தோம். இதுவரைக்கும் இந்த மாதம் என்னது, இது செப்டம்பர் மாதம், இந்த வாரம் வரைக்கும் தியானி. இன்னைக்கு வந்து கடைசி எபிசோடு, என்னோட முடியுது இந்த செய்தி. அற்புதமாய் தேவன் எல்லா காவலோடும் நம்முடைய இருதயத்தை எப்படிலாம் காத்துக்கொள்ளணும், அதனுடைய ரிசல்ட் என்ன, அப்படி காத்துக்கொள்வதனால இதெல்லாம் படிச்சிருக்கிறோம் இல்லையா. இன்னைக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு காரியத்தை நம்ம வந்து பார்க்க போகிறோம். அது என்னன்னு சொன்னால், உங்கள் இருதயத்தை நீங்கள் காத்துக்கொள்ள விரும்பினால் அதை உங்களுக்காக தேவனிடம் என்ன பண்ணுங்க, விண்ணப்பத்தின் மூலம் ஒப்படைத்து விடுங்கள். இது ரொம்ப முக்கியம். ஃபைனலாக நம்ம எல்லா முயற்சிகள்லாம் நான் சொல்லியாச்சு, இது பண்ணோம் அதை பண்ணோம் எல்லாம் பார்த்துட்டோம்ல. இப்போ என்ன பண்ணோம், இதையெல்லாம் நான் செய்கிறதுக்கு ஆண்டவரே எனக்கு கிருபையும் பலனையும் நீங்கள் தான் என்ன பண்ணணும், கொடுக்கணும்னு இந்த இருதயத்தை முழுமையாக கர்த்தரிடத்தில் என்ன பண்ணணும், ஒப்படைக்கணும். எப்படி நம்ம வந்து ஒரு பொக்கிஷ அறையை லாக் பண்ணி கீயை யார்கிட்ட கொடுப்போம், நம்பிக்கைக்கான ஒருத்தர் இடத்துல கொடுப்போம். அது மாதிரி உங்கள் இருதயத்தை லாக் பண்ணி கீயை யார்கிட்ட கொடுத்துருங்க, ஆண்டவர்கிட்ட கொடுத்துருங்க. ஏன்னா அவர் ப்ரொடெக்ட் பண்ணிக்குவார். ஸோ கடைசியாக ஃபைனலாக நம்ம கர்த்தரிடத்தில் ஒப்படைப்பது இது ரொம்ப முக்கியம். ஏன் இது ரொம்ப முக்கியம்னா, இன்னைக்கு வந்து நம்மளை நாமே பாதுகாக்க முடியாது, நம்மளை யாருமே பாதுகாக்க முடியாது. ஒருவேளை நம்முடைய பொருட்களை நாம் பாதுகாக்க முடியும், அல்ல அதை கூட ஒரு காலகட்டத்தில் நம்மளால் பாதுகாக்க முடியாது. நம்ம சுகமாக இருக்கிறதுக்கு வேண்டிய எல்லா முயற்சியும் கூட பண்ணலாம், ப்ரொடெக்ஷனாக இருக்கிறதுக்கு நல்லா வாக் பண்ணலாம், ரன் பண்ணலாம், எல்லாம் பண்ணலாம். இது பண்ணியும் கூட நிறைய பேர் செத்து போகிறாங்க சீக்கிரத்தில், அது புரிஞ்சுங்க. ஸோ சுகத்துக்காக கூட நம்ம முயற்சி பண்ணலாம், சப்ளிமெண்ட்ரி எடுக்கலாம், எல்லாம் பண்ணலாம். பட் ஆனால் நல்லா புரிந்து கொள்ளுங்கள், கர்த்தர் தான் எல்லாத்தையும் செய்யணும் எனக்காக. ஒரு ஆமென் சொல்லுவோமா? ஸோ கர்த்தர் தான் எனக்கு என்ன பாதுகாக்கணும். வழியில் போகும்போது வரும்போது நம்ம நினச்சிக்கோ நான் ரொம்ப கிளவராக போயிட்டு வரேன்னு. நம்ம கிளவராக போகிறது ஒரு பக்கம் இருந்தாலும் எவ்வளோ பேர் கிளவராக போய் இன்னைக்கு வீடு திரும்பலை, அது தெரிஞ்சுக்கினீங்களா? அப்போ சில நேரங்களில் நம்ம அறிவு வேலை செய்யும். நான் திறமையான ஆள், நான் பார்த்துக்குவேன், நான் சரியாயிடுவேன், நான் எல்லாத்தையும் முடிச்சிருவேன். இதுக்கு பேர் தான் வந்து சுயநலம், சுயநம்பிக்கை, தன்னம்பிக்கைன்னு சொல்லுவாங்க. தன்னம்பிக்கை கூட பாருங்க, ஒரு ஃபவுண்டேஷன்லன்னா அது விழுந்து விடும். தன்னம்பிக்கை என்பது ஒரு கட்டிடம் மாதிரி. ஃபவுண்டேஷன் என்பது என்னுடைய தன்னம்பிக்கை கடவுளை சார்ந்து இருக்க வேண்டும், தேவனை சார்ந்து இருக்க வேண்டும். என்னுடைய அஸ்திபாரம் இயேசு, என்னுடைய அஸ்திபாரம் தேவாதி தேவன், அவர் மேலே என் நம்பிக்கை இருந்தாதான் என் நம்பிக்கையே மீனிங்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதெல்லாம் தவிர்த்து இந்த உலகத்தின் பொருட்கள், இந்த உலகத்தில் நான் வாழ்வது, இந்த உலகத்தில் இருக்கிற மற்ற காரியங்களை என் அறிவு, என் ஆற்றல், என் திறமையில நான் பாதுகாப்பா எவ்வளோதான் நான் நடந்தாலும் அதுக்கு கேரண்டி இல்லை. ஆனால் இதையெல்லாம் தாண்டி ஒன்று இருக்கு. இதிலிருந்து உங்களை நீங்க காப்பாற்றிக்க முடியாது. இதிலிருந்து உங்க அறிவு பயன்படாது, செல்லாது. இதுகிட்ட நிறைய பேர் தோத்துட்டாங்க, ஏகப்பட்ட பேர் தோத்துட்டாங்க. உலகத்தில் பாவத்தை ஜெயித்து பரிசுத்தமாய் தன்னை காத்துக்கொண்ட ஒரு மனுஷன் கிடையாது, ஒரே ஒருவரை தவிர, அவர்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. பாவத்துக்கிட்ட எல்லாம் தோத்துட்டாங்க. நம்ம கூட தோத்துன்னு தான் இருக்கிறோம், எத்தனை முறை தோத்துருக்கிறோம். ஆனால் கவலைப்படாதீங்க, இன்னைக்கு நம்மளை முழுமையாக யார்கிட்ட ஒப்படைக்க போகிறோம், ஆண்டவரிடத்தில் ஒப்படைக்க போகிறோம். அவர் நம்மை ப்ரொடெக்ட் பண்ணுவார், அவர் நமக்கு ஞானத்தை கொடுப்பார், அவர் நம்மை தப்புவிப்பார். அப்போஸ்தலனாகிய பவுல் முடிவா ஒரு காரியத்தை எழுதுறார். கர்த்தர் எல்லா தீங்கிலிருந்து உங்களை ரட்சித்து தம்முடைய பரம வாசஸ்தலத்தை அடைய உங்களை நிறுத்துவார் அப்படின்னு முடிக்கிறார். அப்படின்னா அர்த்தம், தீங்கு உலகத்தில் எவ்வளோ இருக்கு. நம்ம பொருட்களை சூறையாடுகிற தீங்கு, நம்முடைய வாழ்க்கையை சூறையாடுகிற தீங்கு, நம்முடைய சுகத்தை சூறையாடுகிற நிறைய தீங்கு இருக்குது. இதிலெல்லாம் கூட நம்மளால தப்பிக்க முடியாது. நமக்கு அறிவு இருந்தாலும், நமக்கு வந்து அதுக்கான ப்ரொடெக்ஷனை பண்ணாலும், எல்லாம் பண்ணாலும் கூட இதிலிருந்து கூட கர்த்தர் தான் நம்மளை தப்பிக்கணும். ஏன்னா மருத்துவம் கூட கடைசியா கைவிரித்து என்ன சொல்லுது, இதுக்கு மேலே எங்களால் முயற்சி பண்ணிட்டாங்க, எல்லாம் பண்ணிட்டாங்க, நீங்க உங்க கடவுளை
நீங்கள் கேட்டீங்களா என்னன்னு தெரியல, இந்த மாதிரி எனக்கு ரொம்ப ஆர்வம், இதெல்லாம் நான் கேட்பேன். ஒரு கடவுளே இல்லைன்னு சொல்ற ஒரு மனுஷன் கூட பேட்டி நடக்குது. அப்போ ஒரு கொஸ்டின் பேசும்போது அவர் சூப்பராக பேசிக்கிட்டே இருக்கிறார். அவர்கிட்ட பேசிக்கிட்டே இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரும்போது அவர் இந்த கடவுளே இல்லைன்றவர் சொல்லுவார். அவரை அறியாம சொல்லுவார், ஓ மை காட் அப்படின்னுவார். டக்குன்னு அந்த பேட்டி எடுக்கிறவர் சொல்லுவார், பார்த்தீங்களா உங்களை அறியாமையே உங்க வாயில் என்ன சொல்லிட்டுங்க, ஓ மை காட்ன்ட்டீங்க. தட் இஸ் எனஃப். கடவுள் ஒருவர் இருக்கிறார்ன்றதை நீங்களே வாயில் அறிக்கை பண்றீங்க பாருங்க. உங்க அறிவு அப்படி சொல்லுது, ஆனா உங்க முழு உள்ளம் அப்படி சொல்லாது அப்படின்னு சொன்னார். எத்தனை பேர் நான் சொல்றது புரியுது? அப்ப நல்லா புரிந்து கொள்ளுங்கள். நம்ம அறிவு, நம்ம ஆற்றல், நம்முடைய திறமை ஒரு பக்கம் இருக்கட்டும், நம்ம முயற்சிகள் ஒரு பக்கம் இருக்கட்டும், இதெல்லாம் தேவைதான். இத கூட நமக்கு அந்தந்த டைம்ல நம்ம இயக்குகிறவர், நமக்கு விழிப்புணர்வை கொடுக்கிறவர், ஞானத்தை கொடுக்கிறவர் யார் என்று சொன்னால் நம்மை படைத்த சர்வ வல்லம் உள்ள தேவன். தாவீது அரசன் முடிவா சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? அவன் முடிவா சொல்லுகிறான், கர்த்தர் வீட்டை கட்டாராகில் அதை கட்டுகிறவர்களுடைய பிரயாசம் விருதா. நீங்கள் அதிகாலை எழுந்து நேரப்பட வேளையில் தரித்திருந்து வருத்தத்தின் அப்பத்தை புசிக்கிறதும் விருதா. அப்படின்னா அர்த்தம், அதிகாலையில் எழுந்து நம்ம சாப்பிடுற சாப்பாடு, அது என்ன சாப்பாடு? வருத்தத்தின் அப்பம் இல்ல, வருத்தத்தின் அப்பத்தை புசிக்கிறது விருதா. அதை புசித்து நம்ம போய் வேலையெல்லாம் செய்கிறோம், காரியங்கள்லாம் சாதிக்க நினைக்கிறோம். அவர் சொல்றாரு, நீ காலையில் சீக்கிரமா எழுந்து உன் வேலையெல்லாம் செய்து நீ போற பாரு, வருத்தத்தின் அப்பத்தை புசித்து. அது என்னவா? நீ அதிகாலையில் நேரப்பட எழுந்து வருத்தத்தின் அப்பத்தை புசிக்கிறது விருதா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. முடிவா அவரே தமக்கு பிரியமானவனுக்கு நித்திரை அளிக்கிறார். அப்போ நம்ம நிம்மதியா வாழ வைக்கிறவராருங்க தேவன். நீங்க சாப்பிடலாம். நீங்க எத்தனை பேருக்கு சாப்பிடுற சாப்பாடு அந்த டைஜஷன் ஆகல தெரியுமா? அந்த ஜீரணம் ஆகாம மருத்துவமனையில் அதுக்கு என்னென்னமோ வைத்தியம் பண்ணிட்டு இருக்காங்க. எத்தனையோ மருந்து நிறைய பேருடைய உடல்ல வேலை செய்யல. இந்த மருந்து வேலை செய்யலன்றான். இதுக்கும் அப்பால ஏதோ ஒன்று இருக்குதுன்றான். ரெபேக்கா ப்ரவுன் சொல்லி ஒரு பெரிய டாக்டர். அவங்க அம்மா அவங்கள ஊழியத்துக்குன்னு ஒப்பு கொடுத்தாங்க. ஆனால் இந்த அம்மா மருத்துவத்துறையில் பெரிய ஆளாக வந்தாங்க. ஒரு வியாதிக்கு ட்ரீட் பண்ணுறாங்க, அறிவியல் படி அந்த ட்ரீட்மெண்ட் கொடுத்தா அவங்க நல்லா ஆகணும், ஆகலை. அப்புறம் தான் ஃபைண்ட் அவுட் பண்ணுறாங்க, ஆண்டவர் வெளிப்படுத்துறாரு, இது என்னதான் நீ ட்ரீட் பண்ணாலும் இது நல்லா ஆகாது, ஏன்னா இது பிசாசினுடைய கிரிகையினால் ஏற்பட்டிருக்குது அப்படின்னு ஒன்று அந்த அம்மா ஆண்டவர் நம்புவாங்க. ஆண்டவர் நோக்கி ஜெபம் பண்ணுவாங்க. ஜெபம் பண்ணும்போது அங்கே பெரிய போராட்டம் இருக்கும். அந்த போராட்டத்துக்கு பிறகு அந்த பெண் சுகமடைவார். அப்போ என்ன சொல்கிறேன், எல்லாத்துக்கும் அறிவியல் பதில் கிடையாது, எல்லாத்துக்கும் நம்ம அறிவு பதில் கிடையாது, எல்லாத்துக்கும் நம்ம திறமை பதில் கிடையாது, எல்லாத்துக்கும் ஒரே ஒருவர் தான் பதில், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஒரு ஆங்கில பாடல் உங்களுக்கு தெரியும், ஜீசஸ் இஸ் த ஆன்சர் ஃபார் த வேர்ல்ட் டுடே. இன்றைய உலகிற்கு இயேசுவே பதில். ஏன் பதில இந்த உலகம் எங்கெங்கே தேடிக்கொண்டிருக்கிறது. இதெல்லாம் பண்ணா நான் திருப்தி ஆயிடுவேன், இதெல்லாம் பண்ணா நான் நல்லா ஆயிடுவேன், இதெல்லாம் பண்ணா எனக்கு நிம்மதி வந்துடும், இதெல்லாம் பண்ணா எல்லாம் சரியாயிடும், நான் ரொம்ப நிம்மதியாக வாழ்வேன். பண்ணி பண்ணி கடைசியில் நிம்மதியை இழந்தது தான் மிச்சம். அவங்களால நிம்மதி என்ன பண்ண முடியல, பெற முடியல. ஆகவே அவங்க நிம்மதி எங்க தேடுறாங்க? ட்ரக்கில் தேடுறாங்க, போதை வஸ்துக்களிலே தேடுகிறார்கள். எல்லாருக்கும் பெரிய ரிச்சஸ் இருக்கு. இன்னைக்கு பாருங்க, இளைஞர்களை பத்தி செய்தி என்ன தெரியுமா? வாலிப பிள்ளைங்க அவனுக்கு என்ன இல்லை, அப்பா அம்மா நல்லா கவனிக்கிறாங்க, எல்லாம் பண்றாங்க, அவனுக்கு ஏதோ ஒன்று தேடுறானுங்க, தேடுறது கிடைக்கல. ஆகவே பிசாசு என்ன பண்ணிட்டான், அவங்களுடைய வாழ்க்கையை திசை திருப்பி, கேட்கிறதற்கு வேதனையாக இருக்கிறது, வருத்தப்பட வேண்டிய ஒரு சம்பவமாக இருக்கிறது. அநேக ஸ்கூல் பிள்ளைங்க கூட இன்னைக்கு ட்ரக்கில் மாட்டி சிக்கி தவிக்கிறார்கள் என்று. எல்லாம் படிக்கிற பிள்ளைங்க, ஞானம் உள்ள பிள்ளைங்க, வாலிப பிள்ளைங்க. ஆனால் வாழ்க்கை எப்படி போகுது, ட்ராக்கே மாறி போகுது. பெரிய பெரிய ஆட்கள்லாம் ட்ரக்கில் இருக்கிறான், இதோ ஒரு கெட்ட பழக்கத்தில் இருக்கிறான், மனைவியோடு சரியான உறவு இல்லை, கணவனோடு சரியான உறவு இல்லை, வாழ்க்கையில் திருப்தி இல்லை, எங்கெங்கேயோ தேடிக்கொண்டிருக்கிறார்கள். நான் சொல்லுகிறேன்,
நீங்க நேரப்பட எழுந்துக்கலாம், எவ்வளோ பிரயாசப்படலாம், ஓடலாம், உழைக்கலாம், எல்லாம் பண்ணலாம். ஆனா நிம்மதி தருகிற ஒரே ஒரு மாத்திரம்தான், உங்களை என்னையும் படைத்த தேவன் மாத்திரம்தான் நிம்மதியை தர முடியும். அப்ப என்ன அர்த்தம்? எல்லாத்திலும் தப்பிக்கலாங்க, ஆனா பாவத்துக்கிட்ட எல்லாம் தோத்து போறோம். பாவம் என்ன பண்ணுது? எல்லாரையும் பாதிக்குது. படித்தவன், படிப்பறிவு இல்லாதவன், தத்துவ ஞானி, அறிவாளி, எல்லாரையும் பாதிக்குது. இந்த பாவத்தை அவனால ஜெயிக்கவே முடியலை. ஆகவே என்ன பண்ணிட்டான்னு சொன்னா, அதை மறக்கிறதுக்கு போதையை தேடுறான். ஏன்னா உள்ளவே சொல்லுது, நீ பண்றது தப்பு. கடவுள் ஒன்று இல்லைன்னா, கடவுளே ஒருத்தர் இல்லைன்னு வச்சுங்க, இன்னைக்கு சொல்றேன் பாருங்க, கடவுளே ஒருவர் இல்லை அப்படின்னா அப்ப கொலை செய்யறது பாவம் இல்லை, திருடுறது பாவம் இல்லை. இது யாரு போடுது? இந்த சட்டத்தை யார் போட்டது? கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. இந்த சட்டத்தை யார் கொண்டு வந்து, இந்த moral laws யார் கொண்டு வந்தது? நீங்க எங்க சுத்தினாலும் வேதம் அதற்கு பதில் சொல்லுது. கொலை செய்யாதிருப்பாயாக, பிறனுடைய பொருளை இச்சியாதிருப்பாயாக, பிறனுடைய ஆடையாவது மாடையாவது எருதையாவது. இது யார் ஐடியா? இது யாரோ யோசனை பண்ணி கொடுத்தாங்களா? கிடையாது. கடவுள் இல்லைன்னா உலகத்துல நல்ல ஒழுக்கமுள்ள வாழ்க்கை கிடையாது, ஒழுக்கக்கேடான ஒரு வாழ்க்கையாகத்தான் இருக்கும். அதுக்கு நிறைய பதில் இருக்கு. அப்போ என்ன அர்த்தம்? நம்ம எவ்வளவுதான், ஆண்டவர் சொல்றார், எல்லா காவலோடும் உன் இருதயத்தை என்ன பண்ணு, காத்துக்கொள் அப்படின்னு சொன்னா முடிவு எங்க தான் வந்து நிக்குது? அது நான் என் இருதயத்தை முழுமையாக யார் இடத்துல ஒப்படைத்து விட வேண்டும்? ஃபைனலா கர்த்தரிடத்துல ஒப்படைத்து விட வேண்டும். ஏன்? அவர்தான் என்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காக்கிறவர். சங்கீதத்தின் வாசிக்கிறோம் 121:5. எடுத்தவர்கள் யாராவது வாசிங்கள். சங்கீதம் 121:5. கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார். ஒரு ஆமென் சொல்லுவோமா? அவர் உன் ஆத்துமாவை காப்பார். கர்த்தர் தான் காக்க முடியும். எல்லா அறிவுக்கு பிறகு, எல்லா அறிவுக்கு அப்பால், எல்லா ஆற்றலுக்கு அப்பால், எல்லா திறமைக்கு அப்பால் கர்த்தர் தான் நம்மளை காக்க முடியும். இது வந்து ஒரு நம்ம படிச்ச எல்லாமே ஒரு மேப் மாதிரி. இந்த ரூட்டு போ, இப்படிலாம் போ, இப்படிலாம் நடன்னு சொல்றது ஒரு மேப் மாதிரி. ஆனா அதில் நடத்துகிறவர் யாருன்னா கர்த்தர். சங்கீதக்காரன் என்ன சொல்லி போன வாரத்தில் சொன்னோம்? கர்த்தர் என் மெய்ப்பரா இருக்கிறார்னு ஆரம்பிக்கிறார். அப்படின்னா அவர் தான் என்னை வந்து நல்ல வழியில் நடத்த முடியும், அவர் தான் என்னை வந்து திருப்தி ஆக்க முடியும், அவர் தான் என்னை வந்து எந்த ஒரு இக்கட்டான ஒரு நிலையில் போகும்போது, கலக்கம் வரும்போது, பயம் வரும்போது, சேலஞ்சஸை சந்திக்கும் போது, எப்படிப்பட்ட ஆளும் தள்ளாடினான். நெருக்கடியான நிலைகள் வரும்பொழுது, பயங்கரங்கள் சூழ்ந்து கொள்ளும் போது அவனால் அதை சமாளிக்கவே முடியலை. பணம் இருக்கு, அறிவு இருக்கு, திறமை இருக்குது, அறிவால் அதுக்கு பதில் சொல்ல முடியலை. நீங்களாம் படிச்சிருப்பீங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆப்பிள் நிறுவனத்தினுடைய அந்த தலைவர் பேர் நம்ம மறந்துட்டேன், ஸ்டீவ் ஜாப். ஆமா, அவர் பார்த்தீங்கன்னா பெரிய அறிவாளி, உலகத்தில் பெரிய எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம், இன்னைக்கு போன்லாம் கண்டுபிடிச்சவர். ஆனால் அவருக்கு வந்து ஒரு வியாதி வந்துருச்சு, அதுக்கு யாருமே விடை கொடுக்க முடியலை. கடைசியாக அவர் சொல்லி என்ன திரும்ப சொன்னாரு? நான் வந்து என்னுடைய வாழ்க்கையை தப்பான இடத்துல இன்வெஸ்ட் பண்ணிட்டேன், நான் என் ஆரோக்கியத்துக்கான இன்வெஸ்ட்மெண்ட்டை நான் பண்ணல அப்படின்னா. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த உலகத்தில் எவ்வளோ திறமை படித்தவன், அறிவாளி, பெரிய ஆற்றல், நீங்கள் ஹிஸ்ட்ரி எடுத்து படித்து பாருங்கள். பெரிய பெரிய ஆளெல்லாம் ஒரு சூழ்நிலை வரும்போது நம்ம தப்பாக பண்ணிட்டோம், எல்லாத்தையும் நான் தப்பாக என்ன பண்ணிட்டேன், காரியங்களை செய்துட்டேன். இன்னைக்கு சொல்கிறேன், கர்த்தருடைய பிள்ளைகளை, ஆண்டவர் நம்மோடு இருப்பாரானால், கர்த்தர் நம்மோடு இருப்பானாரால், எந்த சேலஞ்சஸையும் நம்ம சந்திக்கிறதற்கு அவர் அந்த சூழ்நிலையில் நம்ம எப்படி நிறுத்துவார்னா, அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறது போல, நான் எந்த நிலைமையில் இருந்தாலும் மனரம்யமாய் இருக்க கற்றுக்கொண்டேன். இதை யாராலும் கற்றுக் கொடுக்க முடியாது. எந்த சூழ்நிலை நம்மளை அப்படி என்ன பண்ணுவார், நிற்க வைப்பார். நம்ம வந்து உலக மக்கள் மாதிரி தடுமாற மாட்டோம், உலக மக்கள் மாதிரி அப்படியே தள்ளாட மாட்டோம். இன்னைக்கு உலகத்தில் ஒருவருடைய வாழ்க்கையை தடுமாற செய்கிற நிறைய விஷயங்கள் நடக்கிறது, தடுமாற்றங்கள் ஏற்படுகிறது. அப்படி தடுமாற்றங்கள் வரும்பொழுது சில பேர் விழுந்தே போறாங்க. இந்த தடுமாற்றத்தை ஏற்படுத்துவோம் பிசாசு. ஆவிக்குரிய வாழ்க்கையில கர்த்தரை நம்பாதபடி, விசுவாசிக்காதபடி,
ஆண்டவருக்கு பிரியமா வாழாதபடி இடரல்கள் வரும். அதனாலதான் அப்போஸ்தலனாகிய பவுல் தைரியமா ஒரு பெரிய அறைகூவல் விடுகிறார். அவர் சொல்லுகிறார், உபத்திரவமோ துன்பமோ வியாகுலமோ பசியோ பஞ்சமோ நாசம் மோசமோ பட்டினியோ நிர்வாணமோ இவைகள் எல்லாவற்றிலும் எங்களில் அன்பு கூறுகிறவராலே நாங்கள் முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோமே. ஹல்லேலூயா. எல்லாம் எங்களை சூழ்ந்து கொள்ளலாம், ஆனா எதுவுமே அவர் மேல இருக்கக்கூடிய விசுவாசத்தை டிஸ்ட்ராய் பண்ணவே முடியாது. ஏன்னா நான் என்ன நேசிக்கிறதை விட என்ன அவர் அதிகமாய் நேசித்துக் கொண்டிருக்கிறார். உலகத்தில் வாழும் வரைக்கும் அவருக்காய் வாழ்வோம். அதனாலதான் கர்த்தருடைய பரிசுத்தவான்கள் சீசர்கள்லாம் அவங்க முறுமுறுக்கல. ஒரு சூழ்நிலை வரும்போது அவங்க ஆண்டவரை மறுதலிக்கல. அவங்க சாட்சியாய் நின்று வாழ்ந்து முடித்தார்கள் வாழ்க்கையை. எந்த ஒரு தேவ பிள்ளைகளையும் என்ன பண்ண முடியல, பிசாசால ஒன்றும் பண்ண முடியல. ஏன்னா கர்த்தர் அவர்களை காக்கிறவர், எல்லா விதத்திலும் காக்கிறவர். ஏன்னா அவர் வசனம் சொல்லுது, கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார். அது மட்டும் இல்ல, என்ன அழகா சங்கீதக்காரன் முடிக்கிறா பாருங்க, அவர் உன்னை ஆத்துமாவை காப்பார். ஒரு ஆமென் சொல்லுங்க. பத்திரமா எல்லாரும் ஒரு நாள் அங்க போய் சேர போறோம். நித்தியமாய் அவரோடு வாழ போகிறோம். ஹல்லேலூயா. ஒருவரும் அவருடைய அன்பை விட்டு என்னை பிரிக்க முடியாது. அந்த அளவுக்கு அவர் மேல் நான் பற்ற வைத்திருக்க காரணம், என்னை விட அவர் அதிகமாக என்னை நேசித்தார். ஹல்லேலூயா. 1 பேதுருல ரொம்ப அழகான ஒரு வசனம் வருது. 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம், அந்த வசனத்தை தயவு செய்து பைபிளை பெரட்டி பாருங்க, அப்பதான் உங்களுக்கு புரியும். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். என்ன அழகான ஒரு சேலஞ்சிங்கான ஒரு வேர்டு பாருங்க. அது கடைசி காலத்திலே வெளிப்பட ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற ரட்சிப்புக்கு ஏதுவாக. நல்லா புரிஞ்சுங்க, கடைசி காலத்தில் வெளிப்பட ஆயத்தமாயிருக்கிற அப்படின்னா ஆண்டவர் சீக்கிரம் வரப்போறார். கடைசி காலத்தில், கடைசி காலத்தினுடைய செய்தி என்ன? அவர் வரப்போறார். இது 2 விதத்தில் நம்ம எடுத்துக்கலாம். ஒன்று, அவர் வரப்போற காலம், இல்லை நான் போற காலம். நிறைய பேருக்கு இது கடைசி காலம், ஏன்னா அவங்க போறாங்க. வயசான உடனே ஒரு பழமொழி சொல்லுவாங்கல்ல தமிழில், தமிழ்நாட்டில், காடு வா வான்னு வீடு போனுதுன்ற மாதிரி சில பேர்லாம் இதை நினைச்சே பார்க்கறது இல்லை. நம்மளை காடு வா வான்னு வீட்டில் இருக்கிறவங்க போன்றாங்க. ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் தான் உங்களுக்கு மதிப்பு மரியாதை எல்லாம். அதுக்கப்புறம் அவங்க போன்னுவாங்க. எப்போ போய் சேரன்னு தெரியலையே, இங்கே தொல்லை கொடுத்துனுக்குதேன்னுவாங்க. காடு என்ன பண்ணுமா? வானுமா. அப்போ நல்லா புரிஞ்சுங்க, ஒன்று உனக்கு கடைசி காலமா இருக்கும், இல்லை அவர் வர்றது கடைசி காலமா இருக்கும். கடைசி காலம் 2 மீனிங் இருக்காது, புரிஞ்சுக்காதீங்க. ஒன்று நான் போவேன், இல்லை அவர் வருவார். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, அவர் வருத்து தாமதமாவதோ இல்லையோ நம்ம போயிடுவோம். அவர் தாமதமானா 2 கடைசி காலம். இப்போ இந்த கடைசி காலத்து வரைக்கும் விசுவாசத்தை காத்துக்கணும். ஏன்னா பைபிள் சொல்லுது, நல்லா கவனிங்க, முடிவு பரியந்தும் நிலைத்து நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். அப்ப என்ன அர்த்தம்னா, சாவர வரைக்கும் விசுவாசத்தை காத்துக்கொள்ளணும். ஆண்டவர் மேல இருக்க அன்பு குறையக்கூடாது. ஆண்டவருக்காக நிற்கணும். எந்த சூழ்நிலை வந்தாலும் முகம் சொல்லிச்சிடக்கூடாது. ஐயோ என்னப்பா இப்படி பண்ணிட்டாருன்னு சொல்லக்கூடாது. ஏன்னா எதுவும் உன்னால நடக்கிறது இல்லை, எல்லாத்தையும் செய்கிறவர் அவர். அப்ப ஸ்டேட்மெண்ட்னா, எனக்காக கர்த்தர் எல்லாம் நன்மையாய் சொல்லுங்க செய்து முடிப்பார், அவ்வளவுதான். அது எல்லாமே. ஒரு ஆமென் சொல்லுங்க. அப்ப நல்லா புரிந்து கொள்ளுங்கள் கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த விசுவாசத்தை கடைசி வரைக்கும் பார்த்துக்கிறது ரொம்ப முக்கியம். இன்னொன்று, இப்பெல்லாம் நிறைய பேருடைய விசுவாசம் தள்ளாடுது. நிறைய பேருக்கு ஆண்டவர் மேல இருக்கக்கூடிய விசுவாசம் என்ன ஆகுது? ஆனால் பவுல் ரொம்ப அழகான ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு. என்ன தெரியுமா சொன்னாரு? நல்ல போராட்டத்தை போராடினேன். இந்த உலகத்தில் வாழ்வது ஆண்டவருக்காக நான் வாழ்வதற்காக போராடுவது. பிசாசு என்ன பண்ணுவான்? ஆண்டரை விட்டு பிரிக்கிறதுல கவனமா இருப்பான், இடர பண்ணுவான். இடரல் எங்கிருந்து வேணா வரலாம். உங்க சொந்தங்கள்ல இருந்து வரலாம், உங்க பக்கத்து வீட்டுல இருந்து வரலாம், உங்க நண்பர் இடத்துல இருந்து வரலாம், ஏன் உள்ளகிற விசுவாசி கிட்ட இருந்து கூட வரலாம். ஆனா யார் நம்மளை இடர பண்ணாலும் நம்ம என்ன பண்ணக்கூடாது? சொல்லுங்க. இப்ப யாரும் உங்களை காலில் தட்டி சும்மா லைட்டா தட்டினாலே சில பேர் விழுந்துடுறாங்க. இயற்கையா சொல்றேன். சில பேர் கீழே உழுற மாதிரி இருந்தாலும் அப்படியே ஸ்டடியா நிற்பாங்க. உழவே அவங்கள தள்ளவே முடியாது.
ஆவிக்குரிய வாழ்க்கையில கூட நம்ம அப்படிதான். எந்த சின்ன சின்ன இடரல்களுக்கு, சின்ன சின்ன விஷயங்களுக்கு இடறிடவே கூடாது. ஏன்னா நம்ம பலத்துல இருந்தா நம்ம விழுந்துருவோம். என் பலன் ஒன்றும் பெரிய பலன் கிடையாது. ஆனா அவரை பற்றி கொண்டால் அவர் சொல்றாரு, காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலனை கொடுப்பேன்றார். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு காண்டாமிருகத்தினுடைய பலன் வேணும்? ரைனோசரஸ் ஸ்ட்ரென்த், தி ஸ்ட்ரென்த் ஆஃப் ரைனோசரஸ். காண்டாமிருகத்துக்கு பலன் ஒத்த பலன் வேணுமா? எவ்வளவு பேர் தெரியல சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் விழுந்து போயிட்டாங்க, ஆண்டரை விட்டே போயிட்டாங்க, கொஞ்சம் பின்மாற்றம் அடைஞ்சிட்டாங்க. உங்களுக்கு ஒரு எச்சரிப்பா நான் சொல்றேன், தயவுசெய்து பாதியில் போனா கூட திரும்பி வந்துருங்க. அவர் ஆவலா இருக்கிறார் உன்னை பார்க்கறதுக்கு, உன்னை நிலைநிறுத்த வல்லவராக இருக்கிறார், உன்னை நேசிக்கிறார், உன்னை பார்க்கணும்னு அவருக்கு ரொம்ப ஆசை. நீ பின்மாற்றத்துக்குள்ள போயிட்டு இருக்க, பேக் வந்துரு, திரும்பி பக்கத்தில் பார்த்து சொல்லு, உனக்காகவே அவர் காத்திருக்கிறார், திரும்பி வந்துரு சொல்லுங்க. அவங்க சொல்லுவாங்க, இல்லை இல்லை நான் இங்கே தான் இருக்கிறேன்னு வாங்க. இருந்தாலும் ஒரு உள்ள போனன்றதுக்காக நான் சொல்றேன். யாராவது பின்மாற்றத்தில் போயிட்டு இருக்கீங்கன்னா திரும்பி வந்துருங்க. பாவி என்று அவர் உன்னை தள்ள மாட்டார், ஆவலாய் உன்னை அவர் அழைக்கிறார். உன் பலவீனங்களை அவர் மாற்றுவார், உன்னை பலப்படுத்துவார். வந்துட்டா தப்பிச்சுக்கினேன், இல்லை நான் போயிட்டேன், ரொம்ப தூரம் போயிட்டேன். நல்லா புரிஞ்சுங்க, நீ எவ்வளவு தூரம் போனாலும் அவருடைய குரல் உன்னை தேடி வந்து கொண்டே இருக்கிறது. அல்லேலூயா. உனக்காக அவர் காத்திருக்கிறார். திரும்பி வந்துட்டா திரும்பவும் உன் நிலையிலே கர்த்தர் உன்னை நிறுத்துவார். திரும்பவும் உனக்கு அந்த அந்தஸ்து என்ன பண்ணப்படும்? கிடைக்கப்படும். கெட்ட குமாரனை நினைச்சுக்க, அவன் போய் எல்லாத்தையும் தொலைச்சிட்டு நிர்கதியாகி எல்லாத்தையும் இழந்து கடைசியா எங்க போனான்? அந்த ஊர் குடியானவங்கிட்ட போனான். போலாமாங்க? போகக்கூடாது. இன்னைக்கு நிறைய பேர் ஆண்டரை விட்டு போய் பார்க்குறாங்க, என்னுடைய வாழ்க்கையில் என்ன நடக்க போகுது சொல்லுப்பா, நான் இயேசுநாதரை விட்டு வந்துட்டேன். அவன் என்ன பண்ணுவான்? கிளியை விட்டோ எலியை விட்டோ பார்ப்பான். அது ஒரு சீட் எடுக்கும், அந்த சீட்டில் படம் வரும். என்ன வரும் தெரியுமா? பாம்பு ஆன்னு வாயை திறந்து நிற்கும். அவன் சொல்லுவான், உன் வாழ்க்கையே சரி கிடையாது, உன்னை பாம்பு மிழுங்க போது, உனக்கு கண்டம் இருக்குது, இவ்வளோ எத்தனை வந்து எனக்கு பரிகாரம் கொடுன்னுவான். அப்போ கூட சிலதுக்கு புத்தி வராது. ஐயோயோ, ஏன்னா சில நேரத்தில் சாத்தானே சில விஷயத்த சொல்லுவான் பாருங்க, அவனுக்கு தெரியும் என்ன நடக்க போகுது. அவன் அழிக்கிறவன் தான், பட் அவன் தந்திரமானவன். ஏன்னா நீ எங்கே போற? சூனியக்காரி கிட்ட போற, குறி கேட்கறவங்க கிட்ட போற, சவுல் போன மாதிரி. தயவுசெய்து போயிடாத. பின்மாற்றத்துக்குள்ள இருக்கிறியா? எங்கேயோ போயிட்டு இருக்கியா? மனுஷ ஆலோசனையை தேடாத, மனிதனை நாடாத, எந்த சடங்கு சம்பிரதாயங்களை செய்யாத, மனம் திரும்பு. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, சடங்கு சம்பிரதாயம், மனித ஆலோசனை, குறி சொல்லுவது, குறி கேட்பது உன்னை தப்பா நடத்திரும். ஆண்டவரிடத்தில் திரும்பி வா. ஹல்லேலூயா. எல்லாம் இன்னைக்கும் பார்க்குறாங்க கிறிஸ்தவங்க. 4 நட்சத்திரம், பேர் ராசி. ஒரு கல்யாணம்ட்டா உடனே திருட்டுத்தனமாக அந்த பேரை திரும்ப அவங்க கொடுக்குது. அவன் பார்க்குறான், ஜோ என்ன அதுக்கு பேர் என்னது? என்னங்க சொல்லுங்க, இன்னும் பேர் ராசியா இன்னும் சொல்லுவாங்களே, பொருத்தம். நான் சொல்கிறேன் பாருங்க, பொருந்தவே பொருந்தாது. போ, கர்த்தரை நம்பு. மனித அறிவு, ஞானம், தத்துவங்கள், சயின்ஸ்லாம் உன்னை பயங்கரமாக நாசமாக்கிடும். ஏன்னா சயின்ஸுக்கு விசுவாசம் தெரியாது. கேட்டு பாருங்க, சயின்ஸுக்கு விசுவாசம் என்னன்னு தெரியாது. விசுவாசம் தாங்க வாழ்க்கை, சயின்ஸு கிடையாது. சயின்ஸே நிறைய இதில் தலையை சொரியுது, தெரில பிரதர், இதுக்கு ஆன்சர் இல்லைன்றான். இது என்னென்னமோ பண்ணிட்டேன், எல்லாமே ஆன்சர் இல்லை. ஆன்சர் யாரு? சயின்ஸு குழம்பி இருக்குது. எப்படி இவ்வளோ பர்ஃபெக்டாக உலகம் இயங்குது, எப்படி எல்லாமே சிஸ்டமேட்டிக்காக இருக்குது, என்ன அழகாக அந்த உலகம் தன்னைத்தானே ரிஃப்ரெஷ் பண்ணிக்குது. யாரோ ஒருத்தர் பின்னாடி இருக்கிறாருன்றான். ஒரு ஆமென் சொல்லுங்க. அவனுக்காவது எண்டில் தெரியுது ஒருத்தர் இருக்கிறாருன்னு. உனக்கு தெரியுமா அவர் ஒருத்தர் இருக்கிறாருன்னு? இன்னைக்கு தெரிஞ்சுக்க, வாழ்க்கையை ப்ரொடெக்ட் பண்றவர், உனக்கு எல்லா ப்ரொவிஷனும் கொடுக்கிறவர், உன் தலையை உயர்த்துகிறவர், உன்னை ஆசீர்வதிக்கிறவர் ஒருவர் இருக்கிறார். எல்லா தீங்குக்கும் விலக்கி காக்கிறவர் ஒருவர் இருக்கிறார். நல்லா புரிஞ்சு கொள்ளுங்கள் கர்த்தருடைய பிள்ளைகள். இது நம்முடைய சிந்தையில நல்ல இன்னைக்கு இடரல்கள் வரும். ஆண்டவரை விட்டு விலக பண்ணுகிற காரியங்கள். யார் இடர பண்ணாலும் நீங்க இடரவே கூடாது. யாரோ ஒருத்தர் சொல்லிட்டாங்கன்னு சொல்லி நீங்க ஆண்டவருக்கு விரோதமான காரியங்களை எதையும் செய்யாதீங்க. யாரையும் இடர பண்ணாதீங்க, நீங்களும் யாருக்கும் இடரலா இருக்காதீங்க. ரொம்ப நல்லது. அதே நேரத்தில்
யார் உங்களை இடர பண்ணினாலும் நீங்க இடராதீங்க. ஆண்டவருக்காக வைராக்கியம் கொண்டு என்ன பண்ணுங்க, நில்லுங்கள். சோ இந்த வசனம் சொல்லுது நமக்கு, 1 பேதுரு 1:5 சொல்லுகிறது, கடைசி காலத்தில் வெளிப்பட ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற ரட்சிப்புக்கு ஏதுவாக. வாட் we need, விசுவாசத்தை கொண்டு. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? உன் திறமை இல்ல, உன் ஞானம் இல்ல, உன் ஆற்றல் இல்ல, சயின்ஸ் இல்ல, தத்துவம் இல்ல. தத்துவம் ஒரு மனிதன் என்ன பண்ணாது, தெரியல விடை நமக்கு. அதான் முழிக்கிறோம் பாருங்க, பாவத்திலிருந்து விடுதலை ஆக்காது. ஏன்னா சயின்ஸ் கண்டுபிடிக்கிறவெல்லாம் பெரும் பாவியா தான் இருக்கிறான். எல்லா சயின்டிஸ்டும் சொல்லலை. ஏன்னா அற்புதமான தேவனுடைய பிள்ளைங்க இந்த உலகத்துக்கு நன்மையான நிறைய விஷயங்களை கண்டுபிடிச்சு கொடுத்துருக்கிறாங்க. இன்னும் சொல்ல போனா மெஜாரிட்டி, நீங்க ஒரு கற்பனை ஒரு அப்படியே மைண்ட்ல வச்சு இதை யோசிங்க. கடவுளே இல்லைன்றானே, அவன் நிறைய உலகத்துல கண்டுபிடிச்சிருக்கிறானா? கடவுள் இருக்கிறார். இன்னும் சொல்ல போனா இயேசுவை நம்பினவன் கண்டுபிடிச்சானா? கடவுள்னா கூட நம்ம வேற எங்கன்னா போயிடுவோம், நிறைய கடவுளுக்கு. இது நல்லா புரிஞ்சுங்க, இயேசுவை நம்பினவன் தாங்க உலகத்துல எல்லாத்தையும் கண்டுபிடிச்சான். மெடிசின்ஸ், நல்ல போக்குவரத்து காரியங்கள், எல்லா விதமான நன்மை தரக்கூடிய விஷயங்கள், மேன்மை தரக்கூடிய விஷயங்கள். இந்த உலகம் பெட்டரானதுக்கு உங்களுக்கு தெரியுமா? இந்த கோட் நான் போட்டிருக்கேன்ல, இந்த கோட்டை கண்டுபிடிச்சவருக்கு ஒரு சரித்திரம் இருக்குது. இந்த மனிதனுக்கு வந்து ஒரு உடை செய்யணும் அப்படின்னு அவர் ரொம்ப ஆசைப்பட்டாராம். அவர் ரொம்ப ஆசைப்பட்டு ஆண்டுகிட்ட ஜெபம் பண்ணாராம். அப்போ ஆண்டவர் வந்து ஒரு டிசைன் கொடுத்தாராம். நீ பண்ற இந்த ட்ரெஸ்ஸு உலகம் அழிகிற வரைக்கும் இருக்கும், இதை யாரும் இந்த டிசைனை மாற்றவே முடியாதுன்னாராம். அதான் இந்த கோட்டு. இன்னைக்கு எத்தனை வருஷம் ஆனாலும் இந்த கோட்டு வந்து என்ன ஆகாது சொல்லுங்க. ஒன்னா சும்மா காலை கொஞ்சம் பெருசாக வச்சுக்கலாம், இதை கொஞ்சம் இழுத்து வச்சுக்கலாம், இதை கொஞ்சம் சுருக்கி வச்சுக்கலாம், இங்கே ஒரு பட்டன் போட்டுக்கலாம், இங்கே ஒரு ஸ்டைலாக இப்படி போட்டுக்கலாம், எல்லாம் போட்டுக்கலாம். ஆனால் டிசைன் ஒன்று தான். ஒரு ஆமென் சொல்லுங்க. நிறைய விஷயம் நான் சொல்ல முடியாது அந்த மாதிரி. அப்போ நல்லா புரிந்து கொள்ளுங்கள், இந்த உலகத்துக்கு கூட நன்மைகளை நிறைய தந்த ஆள் யார் தெரியுமா? அவர் மேலே விசுவாசம் வச்சவன் தான். கடவுளே இல்லைன்னு சொல்லுவேன், என்ன கர்மம் பண்ணான்? ஒன்றுமே பண்ணலை, எல்லாத்தையும் கெடுத்துட்டு போயிட்டான், நாசம் பண்ணிட்டான். ஒரு காலகட்டம் வரும்போது அவனே மூளை குழம்பி அவன் சொல்லுவான், கடவுள் ஒருத்தர் இருக்கிறாருங்க. லாஸ்டா சில பேர்லாம் இருக்கிறாங்க அப்படி சொன்னவங்களாம், கடவுளே இல்லைன்னு சொல்லி. கடைசியாக வரும்போது அவனுக்கு ஒரு விடை தெரிஞ்சு, ஐயோ ஒருத்தர் இருக்கிறாரு. நல்லா புரிஞ்சுங்க, நல்லா மைண்டில் ஏற்றிங்க. யார் வந்து இந்த இமோரல், இந்த வாட் வி கால்டு உலக தத்துவங்கள், சில தத்துவமான காரியங்கள், கொள்கைகள், அறிவியல், இதெல்லாம் கொடுத்து ஆண்டவர் மேல இருக்கிற விசுவாசத்தை டேமேஜ் பண்ண பிசாசு பயங்கரமா போராடுறாங்க. இதை புரிந்து கொள்ளுங்கள். இன்னைக்கு நிறைய பேர் இடர பண்றக்கூடிய காரியங்கள் என்ன? உலகத்தில் இருக்கக்கூடிய நவீன கண்டுபிடிப்புகள். அது நல்லதுக்கா இருக்கிறத கூட தப்பா பயன்படுத்தணும் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருவான். அப்புறம் சில அறிவியல் தத்துவங்கள் இன்னைக்கு நிறைய பேர் சொல்றாங்க. ஒருத்தர் சொன்னாராம், அது என்னுடைய நோட்ஸில் இருக்குது, நான் அப்புறம் எடுத்து சொல்கிறேன், எனக்கு டைம் இல்லை, அதனால் வேகமாக சொல்லிட்டு போகிறேன். அவர் வந்து ஏறக்குறைய 1700 அப்படின்னா ஏறக்குறைய இங்கிருந்து ஒரு 400 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தர் சொல்கிறார். அவர் பேர் கூட இருக்குது. இருங்க, டைம் இருந்தது, நான் அதை இப்பயே சொல்லிடுறேன். இதெல்லாம் உங்களுக்கு தெரியணும் என்பதற்காக நான் சொல்லுகிறேன். கொஞ்சம் ஒரு நிமிஷம். தேங்க்யூ ஜீசஸ். அவர் சொன்னாராம், அதை சொல்கிறத படிக்கிறேன் பாருங்க. தேங்க்யூ ஜீசஸ். கவனிங்க. வால்டர் என்னும் பிரான்ஸ் தேசத்து நாஸ்திகன் அவன் சொன்னானா, இன்னும் 100 வருடத்தில் வேதாகமம் இருக்காது. இன்னும் 100 வருஷத்துல பைபிளே இருக்காது. நல்லா கவனிச்சுங்க. எல்லோரும் கல்வி கற்று அறிவடைந்து விடுவார்கள். எப்போ? ஏறக்குறைய 400 வருஷத்துக்கு முன்னாடி அவர் சொன்னாரு. சொன்னவர் செத்துட்டாரு. இன்னைக்கும் பைபிள் நம்ம கையில் இருக்குது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நல்லா புரிஞ்சுங்க, இதுதான் மனுஷ அறிவு. நல்லா புரிஞ்சுங்க. அவர் பேர் வால்டர். நீங்கள் நெட்டில் கூட பார்க்கலாம். யூ கேன் ஃபைண்ட் இட் இன் யுவர் கூகுள் சர்ச். வால்டர் என்னும் பிரெஞ்சு தேசத்து நார்த்திகன். கடவுளே இல்லைன்றவன். 100 வருஷத்தில் வேதாகமம் இருக்காதியா? எல்லாரும் படிச்சு
கல்வி கற்று அறிவடைந்து விடுவார்கள், வேதாமத்தை எவரும் வாசிக்க மாட்டார்கள். அப்புறம் சொல்றாரு, வேதத்தை வாசிக்க வேண்டுமா, பார்க்க வேண்டுமானால், வாசிக்க வேண்டுமானால் வேதத்தை பார்க்க வேண்டுமானால் பண்டைய கால மியூசியத்திற்கு போய் தான் பார்க்க வேண்டும். எப்ப சொன்னாரு? 400 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னாரு. கிறிஸ்துவ மார்க்கமே இருக்காது. ஏன்னா அவன் நினைச்சுக்கணும், அறிவு வந்துட்டாக்கா ஆண்டு ஜனங்களை பிசாசு இப்படிதான் தப்பான அறிவை கொடுக்குறான். அறிவுல 2 இருக்குது. ஒன்று உலக அறிவு, இன்னொன்று தேவனுடைய அறிவு. The wisdom of God, the wisdom of the world, the corrupted wisdom, good wisdom. அப்ப அவன் கரப்டட் விஷ்ணத்தை பெற்றுக்கொண்டு அவன் சொல்லிட்டான், அவன் நாஸ்திகன், கடவுளே இல்லைன்ற அவன் சொல்லிட்டான். 100 வருஷத்துக்குள்ள பைபிள் இருக்காது. அப்புறம் இது மியூசியத்தில் தான் பார்க்க முடியும், கிறிஸ்தவமே இருக்காதுன்னு சொல்லிட்டான். அதுல ஒரு பெரிய ஆச்சரியமான விஷயம் சொல்ற பாருங்க. இவன் இப்படி கூறிய ஆண்டு கிபி 1750 இப்படி சொல்லிட்டாரு. 50 இப்படி சொல்லிட்டாரா? கிறிஸ்துவுக்கு பின் அதே 1778 வால்டர் மரித்து போனான், செத்துட்டான். வால்டர் எவ்வளவு வருஷம் வாழ்ந்துக்கிறார் இப்படி சொல்லி? 58 70 கழிங்க, 28 வருஷம் தான் வாழ்ந்திருக்காரு. அவர் செத்துட்டார். என்ன சொன்னாரு? இன்னும் 100 வருஷத்துல பைபிள் இருக்காது, பைபிளை பார்க்கணும்னா மியூசியத்துக்கு போய் தான் பார்க்கணும், கிறிஸ்தவமே இருக்காதுன்னா. இன்னைக்கு உலகம் ரொம்ப பெரிய அறிவை பெற்றிருக்குது, நல்லா புரிஞ்சுங்க. இப்போ 50 வருஷத்துக்கு பிறகு என்ன நடந்ததுன்னு சொல்றேன். அவன் இறந்து சுமார் 50 ஆண்டுகளுக்குள் ஜெனீவா வேதாகம சங்கம் ஆரம்பிக்கப்பட்டது. அவன் செத்து 50 வருஷத்துல ஜெனீவா வேதாகம சங்கம் ஆரம்பிக்கப்பட்டது. வால்டரின் நாஸ்திக புஸ்தகங்கள் அச்சிடப்பட்ட அதே அச்சகத்தில் பரிசுத்த வேதாகமம் ஆயிரக்கணக்கில் அச்சிடப்பட்டது. இன்ஸ்பைரிங், ஹல்லேலூயா. எந்த இடத்துல அவன் நாஸ்திக புத்தகத்தை பிரிண்ட் பண்ணான அதே மிஷன்ல அடிச்சு தள்ளுறாங்க பரிசுத்த வேதாகமத்தை. அது மட்டும் இல்ல, இன்னொரு ரகசியத்தை சொல்ற பாருங்க. வால்டர் வசித்த வீட்டிலேயே இந்த வேதாகமங்கள் பாதுகாப்பாக வைக்கப்பட்டது. ஹல்லேலூயா. வால்டர் போய் சேர்ந்து விட்டார். ஆனால் இன்றும் உலகில் மிக சிறந்த புத்தகமாக பரிசுத்த வேதாகமம் விற்பனையாகி கொண்டிருக்கிறது. பார்த்தீங்கன்னா பைபிள் பல வகையில் வந்துருச்சு. சில்ட்ரன்ஸ் பைபிள், யூத் பைபிள், உமன்ஸ் பைபிள், ஸ்டடி பைபிள், ஓப்பன் பைபிள், சொல்லிக்கினே போலாம். ஆனால் அவர் சொன்னார் 100 வருஷத்தில் பைபிள் இருக்காதுன்னு. 100 வருஷத்தில் பைபிள் இருக்காதுன்னு சொன்னவர் இல்லை. பைபிள் இன்னைக்கும் நம்ம கையில் இருக்கிறது. ஒரு ஆமென் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. இது மாதிரி நிறைய சாட்சிகள், இவர் ஒன்றும் இல்லை, நிறைய பேர் இருக்குது. எல்லாத்தையும் படிக்கிறதுக்கு நமக்கு இப்போ நேரம் இல்லை. அப்போ என்ன சொல்கிறேன்னா, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஐடியாக்கள், ஐடியாலஜி, நாலேஜி, அறிவு, அப்புறம் பல தத்துவங்கள், பலவிதமான கொள்கைகள், இதெல்லாம் நம்மளை என்ன பண்ணணும்? ஆண்டவர் விட்டு இடற பண்ணும். நம்ம தான் தேவ பலத்தால் காக்கப்படணும். தேவ பலன் எல்லாம் நம்ம விழுந்துருவோம். அந்த தேவ பலத்தை பெற்றுக்கொள்ள வழி என்னன்னு பேதுரு சொல்லுகிறார். அவர் சொல்றாரு, கடைசி காலத்தில் வெளிப்பட ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற ரட்சிப்புக்கு ஏதுவாக விசுவாசத்தை கொண்டு. ஒரு அல்லைய சொல்லுவோமா? விசுவாசத்தை கொண்டு தேவனுடைய பலத்தினாலே காக்கப்பட்டிருக்கிற உங்களுக்கு, ஹல்லேலூயா. என் பலத்தில் நான் என்ன காத்துக்க முடியாது. இன்னைக்கு நான் நிற்பதும் நிர்மூலமாக அது இருக்குது என் திறமை, என் பலன் அல்ல, ஏன் ஞானம் அல்ல, கர்த்தருடைய கிருபை. ஒரு ஆமென் சொல்லுவோமா? அது மட்டும் இல்ல, இந்த உலகத்தில் போறோம், சேப்பா வரும், வாழ்கிறோம், பல பிரச்சனைகளை சந்திக்கிறோம். உலகம் சந்திக்காத நிறைய உலகத்தில் என்னெல்லாம் சந்திக்கிறாங்களோ அதையும் நாம சந்திக்கிறோம். சந்தித்தாலும் கூட நிற்கிறோம், நிர்மூலமாகி விடவில்லை. எப்படி நான் நிற்கிறோம்னா, இந்த உலகம் ஆச்சரியப்படுது. ஒரு போதைப் பொருள் எடுக்க மாட்டேன்றாங்க, ஒரு தப்பான விஷயத்தில் போய் சந்தோஷத்தை தேட மாட்டேன்றாங்க. எப்படியா இந்த சூழ்நிலை இவங்க நிற்கிறாங்க? நாங்கள்லாம் என்ன பண்ணுறோம்? தப்பான விஷயத்தில் தேடுறோமே. ஒருத்தர் சொல்கிறாரு, நான் ரொம்ப சோகமாயிட்டா கோட்டரை அடிப்பேன் பிரதர், ரிலாக்ஸ் ஆகிடுவேன்றான். ஆனால் நம்ம பாருங்கள், கோட்டரை அடிக்கிறது இல்லை,
ஆப்பும் அடிக்கிறதுல நமக்கு எப்பவுமே ஃபுல் அடிக்கிறோம். ஒரு ஆமென் சொல்லுங்க. இது தேவ பலன். இது மது கொடுக்கிற பலன் இல்லைங்க, மனுஷன் கொடுக்கிற பலன் இல்லைங்க, பணம் கொடுக்கிற பலன் இல்லைங்க, அறிவு கொடுக்கிற பலன் இல்லைங்க. என் ஆண்டவர் மேல் வைக்கிற விசுவாசம், அவரே என்னுடைய பலனாக இருக்கிறார். என் பலனாகிய கர்த்தாவே உம்மில் அன்பு கூறுவேன் சொல்லி தாவீது சொல்லுகிறார். அப்ப நல்லா புரிஞ்சுங்க, இந்த உலகத்துல அவரை நம்புற, அவர் மேல் அன்பு வச்சிருக்கிற, அவரை நேசிக்கிற ஒருவரும் மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் அவர் கிருபை நம்ம மேல இருக்கிறபடினாலே அவருடைய அன்பிலிருந்து நம்ம யாரும் பிரிக்கவே முடியாது. ஹல்லேலூயா. தொடர்ந்து அவரை விசுவாசித்து நம்முடைய பாருங்க, பரிசுத்தத்தை யாரும் சொல்லி தர முடியாதுங்க. பரிசுத்த வாழ்க்கைக்குள்ள யாரும் நம்மளை கொண்டு போக முடியாது. நம்மளை பரிசுத்தமா வாழ வைக்கிற ஆலோசனை உலகத்துல இல்லை. எதை பேஸ் பண்ணி நீ பரிசுத்தத்தை சொல்லுவ? கடவுளே இல்லைன்றவன் எதை பேஸ் பண்ணி பரிசுத்தத்தை சொல்லி தர முடியும்? கொலை செய்யாதிருப்பாயகன்னு சொன்னா, களவு செய்யாதிருப்பாயகன்னு சொன்னா, நீ எதை பேஸ் பண்ணி சொல்ற? உன்ன மாதிரி நானும் கேள்வி கேட்கறேன்னு வச்சுக்க, ஏன் நீ சொல்றத நான் கேட்கணுமான்ட்டு போயின்னு இருப்போம். இதை கடவுள் சொன்னா மட்டும்தான் நான் அங்கீகரிக்க முடியும். இதை கடவுள் சொன்னா மட்டும்தான் நான் கீழ்ப்படிய முடியும். இந்த உலகமே இப்படி மாரல் லாஸ்ல இருக்குன்னு சொன்னா, இந்த மாரல் லாஸுக்கு யார் ஃபவுண்டேஷன்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இல்லைன்னா என்ன நடந்திருக்கும்? இன்னும் நிறைய பேர் கொள்ளைக்காரனாக, குடிகாரனாக, உபச்சாரக்காரனாக, வேசித்தனக்காரனாக பாவத்தில் உழண்டு உலகம் சுடுகாடாய் போயிருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்ன அருமையான பாடல்கள் நம்ம பாடுறோம் இல்லையா? இயேசு என் உள்ளத்தில் வந்தார், என்ன ஆனந்தம், ஆனந்தம் ஆனந்தமே, அல்லும் பகலிலும் பாடிடுவேன். இயேசுவே என் ஆறு உயிரே பாடுறோம். அவரால தான் இந்த உலகத்துல தீமையை விட்டு விலகுறோம். அவருடைய பலம், அவர் மேல இருக்கிற விசுவாசம் என்னை எது பாவத்தை விட்டு ஓட வைக்குது? நார்த்திக கொள்கையா, இல்ல உலகத்தை தந்திருக்கிற தத்துவமா, உலகம் எனக்கு சொல்லி கொடுத்திருக்கிற அறிவு சார்ந்த ஒழுக்கமான சில கோட்பாடுகளா? இல்லை, கர்த்தராகிய இயேசுவின் மீது வைக்கக்கூடிய விசுவாசம். இன்னைக்கு ஜாதி பார்க்குறாங்கல்ல, இந்த ஜாதியிலிருந்து விடுதலை ஆக்குனது யாரு தெரியுமா உங்களுக்கு? ஒரு காலத்தில் இந்த காரியத்தை பார்த்து எல்லாரும் அப்படியே வியந்து நின்னாங்களாம், ஆச்சரியப்பட்டு நின்னாங்களாம். ஏன்னா ஒரு யூதனும் கிரேக்கனும் ஒன்னா வாழ்ந்ததா சரித்திரம் இல்லை. அவங்க ஒன்னா உட்கார மாட்டாங்க. யூதனுக்கு தனி இடம், ஸ்பெஷல் இடம், கிரேக்கனுக்கு தனி இடம். ஆனா இயேசுவினுடைய போதனைகள் உலகத்தில் போன உடனே யூதன், கிரேக்கன், புறஜாதியம் எல்லாம் ஒன்னா ஃப்ரெண்டு மாதிரி இருந்தாங்களாம், சகோதரர்கள் மாதிரி. இன்னைக்கு நம்ம இங்க எப்படி உட்காந்துருக்கிறோம்? பக்கத்தில் உட்காந்து என்ன ஜாதின்னு கேட்போமா? நம்ம கேட்க முடியாது. ஸ்டேட்டஸ் பார்ப்போமா? பார்க்க முடியாது. ஆனா நம்ம எல்லாரும் ஒரே ஜாதி. என்ன ஜாதி? பரிசுத்த ஜாதி. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? நம்மள ஒரே குடும்பத்தார தேவன் மாற்றி விட்டார். நம்ம எல்லாம் ஒரே ஒருவருடைய பிள்ளைங்க, தேவனுடைய பிள்ளைங்க, அவர் ரத்தத்தினால வாங்கப்பட்டவங்க. ஹல்லேலூயா. அவர் பலன் கொடுத்தா மட்டும்தான் பாவத்திலிருந்து நம்ம காக்கப்பட முடியும். அவர் பலன் இல்லைன்னா நம்ம இடறி விழுந்துருவோம், பாவத்தில் விழுந்துருவோம். அவர் பலனை பெற்றுக்கொள்ளணும்னா அவரோடு கூட நான் எப்பவுமே என்னவா இருக்கணும்? நிலைத்திருக்கணும். என்னை நிலைத்திருங்கள், நான் உங்களில் நிலைத்திருப்பேன், என்னை இல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. ஆண்டவர் இந்த உலகத்தில் இருக்கும்போது அழகா சொன்னார். எப்படி என்றால், மனிதனுடைய இருதயத்திலிருந்து பொல்லாத சிந்தனைகளும், உபச்சாரங்களும், வேசித்தனங்களும், அசுத்தமும், காமவிகாரமும், பகையும், விரோதங்களும், சண்டைகளும், மார்க்க பேதங்களும், களியாட்டுகளும், பிரிவினைகளும் எல்லாம் புறப்பட்டு வரும். இதிலிருந்து உன்னை யார் காக்க முடியும்? இதிலிருந்து யார் உன்னை காப்பாற்ற முடியும்? ஒரே ஒருவரால் தான் முடியும். இதையெல்லாம் ஜெயித்த ஒருவர் இருக்கிறார். மற்ற காரியங்கள்லாம் பாருங்க, எல்லாம் இதை செய்துக்குனே அது தன்னை பெருசா காமிச்சிட்டு இருக்குது. இன்னைக்கு எவ்வளோ பேர் பார்க்கும்போது சாமியார் சாமியார்ன்றாங்க, பார்த்தா அவங்களுடைய கதையை கேட்டாலே ரொம்ப கஷ்டமாகுது. அப்போ கூட நம்ம ஜனங்களுக்கு அறிவில்லை. ஏன்னா குறுக்கு வழியிலேயே ஏதாவது பண்ணி இதுங்க வாழ்க்கையை ஓட்டணும்னு நினைக்குது. அவளுக்கு போனால் எதனா பூஜை கீஜை பண்ணி எதனா நம்மள மேலே தெளிச்சாருன்னா நல்லது நடக்குமா? நல்லது நடந்துன்னா பிரயோஜனம், நாளைக்கு செத்துட்டேன்னா பரலத்துக்கு வரமாட்டியே. அப்போ நல்லா புரிந்து கொள்ளுங்கள் கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி. சிம்பிள். எங்க பார்த்தாலும் இந்த விசுவாசம் தான்.
ஒன்றும் தலையில் மூட்டையை சுமந்துன்னு போ, அல்லது வேற ஏதாவது ஒரு மண்ணில் உருளு, குளத்தில் குழி, இதெல்லாம் கிடையாது. சிம்பிள் மேட்டர். அவர் மேலே விசுவாசம் வை. கர்த்தராகிய இயேசுவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். அப்ப பாவத்திலிருந்து நம்மளை நாமே காத்துக்க முடியாது. நல்லா புரிஞ்சுங்க. கர்த்தருடைய எல்லா தீங்குக்கு விலக்கி காப்பார்னு முடிச்சிட்டு இருந்தாருன்னா அதுல நமக்கு மீனிங் இருக்காது. அவர் உன் ஆத்துமாவை காப்பார். மனிதன் உலகம் முழுதும் ஆதாயப்படுத்தினாலும் தன் ஆத்துமாவை நஷ்டப்படுத்தினால் லாபம் என்ன? அப்ப இந்த ஆத்துமாவை உன்னால காத்துக்க முடியுமா? முடியாது. யார் தான் இந்த ஆத்துமாவை காக்க முடியும்? கர்த்தர் தான் காப்பாற்ற முடியும். தத்துவம் காப்பாத்துமா? கொள்கைகள் காப்பாத்துமா? எக்ஸசைஸ் காப்பாத்துமா? ஏன்னா நிறைய பேர் இந்த இதில் சிரிச்சுன்னுங்கிறாங்க. சிரிப்பு வரமாட்டேன் அவங்களுக்கு. அவங்கள பார்த்து நம்ம நேரச்சலாக சிரிக்கிறோம். இந்த பீச்சுக்கு போனால் ஒரு கூட்டம் இருக்குது, அதே மாதிரி இந்த பார்க்குக்கு போனால் ஒரு கூட்டம் இருக்குது. எல்லாம் முடிச்சுட்டு லாஸ்ட்டில் நாய் மாரி கையை வச்சு ஹேன்னு கத்திட்டு கடைசியாக யாராவது ஒரு சிரிக்கணும் சிரிப்பாங்க. அவங்கெல்லாம் ஆர்டிஃபிஷியலாக சிரிக்கிறாங்க. அவங்கள பார்த்தா எனக்கு நேச்சுரலாக சிரிப்பு வருது. நல்லா புரிஞ்சுங்க. அப்போ ஒரு கொள்கையோ ஒரு பழக்க வழக்கங்களோ ஒரு பிராக்டிஸோ இதெல்லாம் வழக்கமாக பண்ணு, எப்படியாவது பண்ணு, பின் இதை பண்ணு அதை பண்ணு. சில பேர்லாம் பாவம் அறியாமலே இங்கிருந்து நடந்து போனேன்னா கடவுளை இறங்கிடுவாரா? பாவத்திலிருந்து உனக்கு விடுதலை இருக்குதா? எத்தனை பேர் நடந்து போறான், போயிட்டு வந்த உடனே அப்படியே டபுள் பாவியா மாறிடுறான். பாவத்திலிருந்து நம்மை காக்கிறவர் ஒருவர் மாத்திரம்தான். ஹல்லேலூயா. தேவன் மாத்திரம் தான் காக்க முடியும். எப்படி அது எனக்கு அந்த பலன் வரும்? தேவன் மீது வைக்கிற விசுவாசத்தினாலே. சோ என்ன அழகா பேதுரு எழுதுறார், கடைசி காலத்தில் வெளிப்பட ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற ரட்சிப்புக்கு ஏதுவாக விசுவாசத்தை கொண்டு. நல்லா புரிஞ்சுக்க, வேற எதையும் கொண்டு இல்லை. உன் திறமையை கொண்டு, உன் அறிவை கொண்டு, உன் ஆற்றலை கொண்டு, உன் பணத்தை கொண்டு, உங்க சொந்தக்காரங்களை கொண்டு, உன் பேக்ரவுண்டை கொண்டு, உன் பதவியை கொண்டு அல்ல, விசுவாசத்தை கொண்டு. விசுவாசம் யார் மேல? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். எல்லாமே அதான் சொல்லுது பைபிள். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவரோ, பெண்ணி சொல்றான் பாருங்க, நித்திய ஜீவன் ரிசல்ட்ட சொல்லிட்டாம. நல்லா புரிஞ்சுங்க. உலக தத்துவங்கள், உலக பழக்க வழக்கங்கள், சீர்கேடான காரியங்கள், அறிவியல், இதுக்கு பாவத்துக்கு ஆன்சர் கிடையாது. அதுகிட்ட பாவத்துக்கு ஒரே ஒருவர் தான் பரிகாரி. பாவத்துக்கு ஒரே ஒருவர் தான் ஆன்சர். ஜீசஸ் இஸ் த ஆன்சர். இயேசுவே பதில். நம்முடைய பாவத்தை பரிகரித்து நம்மை பரிசுத்தமாக்கி ஒவ்வொரு நாளும் நம்ம அவர் அப்படியே சூப்பரா நடத்துவார். தோள் மேல சுமந்து வருவார். ஹல்லேலூயா. அற்புதமா நடத்துவார். ஸோ ரொம்ப முக்கியமானது மோட்டிவ்ஸ். நல்லா புரிஞ்சுங்க. இப்போ நான் உங்களை என்ன பண்றேன்னா மோட்டிவ் பண்றேன். திஸ் இஸ் மோட்டிவேஷன் பிரீச்சிங். எதுக்கு? டு கீப் யுவர் ஃபெய்த் ஆன் ஜீசஸ். இயேசு மேல விசுவாசம் வை. மோட்டிவேஷன் இதை யாரும் சொல்லி தர முடியாது, கர்த்தருடைய வார்த்தை தான் சொல்லி தரும். ஸோ என்னுடைய மோட்டிவேஷன், நான் உங்களை எப்படி மோட்டிவேட் பண்றேன்? உங்களுக்கு ஒரு நோக்கத்தை சொல்லி தரேன். உன் திறமை, உன் ஞானம், உன் அறிவு, உன் ஆற்றல், உலக தத்துவங்கள், உலகத்தை ஒழுக்கமான கோட்பாடுகள் உங்களை காப்பாத்தாது. சின்ன விசுவாசம் அவர் மேல வச்சுப்பாரு. பைபிள் முழுதும் இதை தான் சொல்லுது. எல்லா இடத்துலையும் இதான் சொல்லுது. ஒரு வாழ்க்கை மாற்றத்துக்கு வரும்போதெல்லாம் அந்த பெரிய அதிகாரி, கந்தாகிய மந்திரியுடைய அதிகாரி பிலிப்பு பேசிட்டே இருக்கான். அவனுக்கு ஒரே ஆர்வம். அவன் சொல்றான், இதோ தண்ணீர் இருக்குது, ஞானஸ்தானம் எடுக்க எனக்கு என்ன தடைன்னு கேட்டான். உடனே பிலிப்பு சொன்னா, நீ முழு மனசா விசுவாசன தடை இல்லைன்னா. அப்படியாப்பா? ஒன்றும் இல்லை, நீ கல்வாரி மலைக்கு 3 வாட்டி நடந்து போனோம், அப்புறம் நல்லா முடி வளர்த்துக்கணும் கடவுளுக்கு, ஒரு 6 வாட்டி மொட்டை போடு, காலில் செருப்பு போடாம கல்வாரி மலைக்கு ஏறி வா, ஏசு சிலுவையை தொங்கினார்ல அந்த சிலுவையை கழுத்தில் மாட்டிக்க. இதெல்லாம் எதுவும் சொல்லலைங்க அவரு பிலிப்பு ஒன்னே தான் சொன்னார், நீ முழு மனசோடு விசுவாசின்ட்டார். நீங்க எத்தனை பேர் முழு மனதோடு அவர் விசுவாசிக்கிறீங்க? உங்கள் விசுவாசத்தினாலே நீங்கள் பிழைத்துக் கொள்வீர்கள். உங்கள் விசுவாசம் உங்களை ரட்சிக்கும். உங்கள் விசுவாசம் தேவனுடைய மகிமையை உங்களுக்கு வெளிப்படுத்தும். ஹல்லேலூயா.
யார் மேல விசுவாசம்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மீது. ஹல்லேலூயா. ஸோ இந்த மோட்டிவேஷன், இந்த நல்லா புரிஞ்சுங்க. சாத்தான் ரொம்ப தந்திரமானவன். அவனுடைய வேலையை கொஞ்சம் நீங்கள் இடம் கொடுத்தா போதும். ரொம்ப இடம்லாம் கொடுக்க வேணாம், சும்மா ஒரு சின்ன இடம் கொடுத்தீங்கன்னா போதும். அப்படி அவன் ஒரு அடி எடுத்து வச்சு அப்படியே உள்ளே வந்து அப்படியே என்ன பண்ணுவான்? உங்கள் வாழ்க்கையை நாசமாக்கிடுவான். எல்லா பாவமும் உள்ளே வந்துடும், எல்லா அருவருப்பாவும் உங்களுக்குள்ளே வந்துடும். ஒன் பை ஒன்னாக நீங்கள் பிகம் வெரி ஈவில், கரப்டட். உங்கள் நேச்சர் கரப்ட் ஆகிடும். ஏன்னா ஆரம்பிக்கும் போது அவன் சொல்லுவான், இதை பண்ணேன்னா நீ ரொம்ப சந்தோஷமாக இருப்பேன்னு போய் சொல்லுவான். இதான் பிசாசுனுடைய தந்திரம். எவ்வளோ பேர் மாட்டிக்கினாங்க தெரியுமா? ஆனால் அப்படி மாட்டின நிறைய பேரை இயேசு திருப்பி காப்பாற்றி கொண்டு வந்திருக்கிறார். இன்றைக்கும் செய்வார். நீங்கள் வேறு ஏதாவது ஒரு போய் பாவத்தில் மாட்டியிருந்தா, சிக்கலில் மாட்டியிருந்தா, ஜஸ்ட் ஃபெய்த் இன் ஹிம், அவர் மேலே விசுவாசம் வைங்க, அவரை நோக்கி கூப்பிடுங்க. கர்த்தருடைய பிள்ளைகளை சாத்தான் ரொம்ப தந்திரமானவன். 2 கொரிந்தியர் 2:11 சொல்லுகிறது. 2 கொரிந்தியர் 2:11. சாத்தானாலே நாம் மோசம் போகாதபடி அப்படி செய்தேன், அவனுடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள் அல்லவே. அவனுடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள் அல்லவே. அப்படின்னா அர்த்தம்னா பிசாசு தந்திரமானவன். நீ ஆண்டருக்குள்ள வைராக்கியமா வாழணும்னு நினைக்கிறியா? ஆண்டருக்கு பிரியமா வாழணும்னு நினைக்கிறியா? அவன் ஒரு பழமொழி சொல்லுவாங்கல்ல, சின்ன மீனை போட்டு பெரிய மீனை பிடிச்சிருவான். உங்க ஆத்மா தான் அவனுக்கு தேவை. உங்க ஆத்மா அழிக்கிறது தான் அவனுடைய நோக்கம். உங்க வாழ்க்கையை அப்படியே கரப்ட் பண்ணி விட்டுருவான். உங்க மைண்ட் கரப்ட் ஆயிடும், உங்க சிந்தை கரப்ட் ஆயிடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களால நிம்மதியா இருக்கவே முடியாது. ஸோ அவன் எப்படிப்பட்டவன் சொல்லுது? தந்திரமானவன். வசனம் ரொம்ப அழகாக சொல்லுது, சாத்தானாலே நாம் மோசம் போகாதபடி. அப்போ என்ன அர்த்தம்? அவன் மோசம் போக்குகிறவன். 2வது, அவனுடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள் அல்லவே. அப்போ அவன் தந்திரமாக என்ன பண்ணுவான்னு சொன்னால், உங்கள் ஆத்மாவை கெடுத்து, உங்கள் வாழ்க்கையை கெடுத்து, எப்படி வந்து இந்த தூண்டி போடுவாங்க பார்த்தீங்களா? நம்மெல்லாம் இந்த பொறி வச்சு பிடிப்பாங்க எலியை பொறி வச்சு பிடிக்க என்ன பண்ணுவோம்? எலிக்கு ரொம்ப பிரியமான உணவை கொண்டு போய் அந்த பொரியில் வச்சிருவோம். தூண்டி போடுறோம் என்ன பண்ணுவான்? மீனுக்கு எது ரொம்ப டேஸ்ட் கொடுக்குமோ அந்த ஃபுட்டை வந்து என்ன பண்ணுவான்? அதில் வச்சிருவான். அதனால தான் நம்ம வந்து அவரை சார்ந்து கொள்ளணும், அவர் நம்மளை வழி நடத்தணும். ஏன்னா சாத்தான் நம்ம மோசம் போக்குகிறவன், தந்திரமானவன். அப்படியே நம்ம கொஞ்சம் அவனுக்கு இடம் கொடுத்தா போதும், வாழ்க்கை முழுதும் கரெக்ட் பண்ணுவான், மைண்டை கரெக்ட் பண்ணுவான். அதுலேருந்து வெளியே வர முடியாது, தவிப்போம். ஆனால் அப்படிப்பட்டவங்களை விடுதலையாக்கக்கூடிய ஒரே ஒருவர் தான் ரட்சகராக இயேசு கிறிஸ்து. உங்களை அப்படியே தலைகீழ மாற்றிடுவார். ஒரு காலத்தில் நம்ம பாவத்துக்கு அடிமையாக இருந்திருப்போம், இப்பொழுது அதிலிருந்து விடுதலையாக்கப்பட்டு என்ன பண்ணியிருப்போம்? ஆண்டவரால் நாம் காக்கப்படுவோம். அல்லேலூயா. சாத்தான் வந்து நம்முடைய செயல்களை பார்க்குறான். அவனுக்கு நம்ம இருதயத்தை ஆராய்ந்து அறிய முடியாது. இருதயத்தை ஆராய்ந்து அறிகிறது ஒருத்தர் மட்டும்தான், கர்த்தர் மட்டும்தான். அதனால தான் பைபிள் சொல்லுது, மனுஷனோ முகத்தை பார்க்கிறான், தேவனோ இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிறான். கர்த்தர் இப்படி சொல்ல, மனுஷன் முகத்தை பார்க்கறான், பிசாசும் ஆராய்ஞ்சு பார்க்கறான், இயேசுவும் ஆராய்ஞ்சு பார்க்கறான்னு சொல்ல. ஏன்னா இருதயம் அவனுக்கு தெரியாது. ஆனா அவன் ரொம்ப திறமைசாலி, அவன் தந்திரவான். இப்போ ஒரு திருடன் இருக்கான்னு வச்சுங்களேன், ஒரு திருடனோ கொலைக்காரனோ போலீஸ் என்ன பண்ணுவாங்க? ஏற்கனவே இந்த கேஸ்ல மாட்டான் பாருங்க, அவங்க எல்லாரும் புஷ்னு வந்துருவாங்க. எவனும் உண்மையை சொல்ல மாட்டான். ஏன்னா அது எங்க இருக்குது மேட்ரு? அவன் இருதயத்து உள்ள வச்சிருப்பான். ஐயோ வாயை தரக்கூடாது, என்ன அச்சு கேட்டாலும் சொல்லக்கூடாது, எப்படி கேட்டாலும் சொல்லக்கூடாதுன்னு. ஆனா போலீஸ்காரங்க அவனை விட கிளவர். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, போலீஸ்காரங்க சைக்காலஜி படிச்சவங்க, அவங்க பாடி லாங்குவேஜை வச்சு கண்டுபிடிச்சிருவாங்க. எல்லாரும் லைனா நிற்க வைனுவாங்க. முதல்ல ஒரு சுத்து பார்ப்பாங்க. பார்த்தா நான் உனக்கு டாக்டிவ் சொல்லி கொடுத்தா நீங்கள் அப்புறம் நீங்கள் தப்பிச்சுக்க பார்ப்பீங்க அதுலேருந்து. நான் சொல்ல மாட்டேன், சொல்லனாலும் நல்லா இருக்காது. பாடி லாங்குவேஜை பார்ப்பாங்க. அவன் வந்து போலீஸ்காரன் நேராக பார்க்க மாட்டான், அப்படியே குனிஞ்சுக்குவான். இல்லைன்னா அவன் கை வந்து எங்கேயாவது ஒரு இடத்துல இப்படி சொரிஞ்சுக்கின்னு இருப்பான், இல்லை தலையை சொறிவான். ஏதோ ஒரு பாடி லாங்குவேஜ் அவனுக்கு இருக்கும்.
ஒரு 5 பேர் அந்த பாடி லாங்குவேஜில் சஸ்பெக்ட் பண்ணிட்டாங்கன்னா எல்லாரையும் அனுப்பிட்டு இந்த 5 பேர் நிறுத்தணும். இப்போ 5 பேர் எப்படி இப்போ விசாரிப்பான்னா 2 பேர் 5 பேரையும் ஒன்றா வச்சு விசாரிக்க மாட்டான். 5 பேருக்கு தனித்தனி ரூமு. போன உடனே ட்ரீட்மெண்ட்டு தான். லட்டி எடுத்து பட்டு பிட்டுன்னு அடிக்கிறது. அந்த அடி வாங்குறதுல உண்மையை சொல்லுவான். ஆமாம் சார், அதாவது நடந்த விஷயம் ஒன்றா இருக்கும், இவன் சொல்கிறதுலாம் புது புது விஷயமா இருக்கும். எங்கெங்கே தப்புறாலும் எல்லாம் சொல்லி விட்டுருவான். இந்த 5 பேரில் கண்டிப்பாக ஒருத்தன் குற்றவாளியாக இருப்பான். ஏன்னா உள்ள நம்ம தமிழர்கள் அழகான பழமொழி சொல்லியிருக்கிறாங்க, உள்ளத்தின் நிறைவால் வாய் பேசும், அப்புறம் அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். அந்த திருட்டுத்தனம் பண்ண மூஞ்ச பாருங்களேன், நம்மளை பார்க்க மாட்டாங்க. 1. அப்புறம் கண் கலங்கும். 2, சைக்காலஜி படி சொல்கிறேன், கண் கலங்கும். இல்லைன்னா நம்ம பார்த்துக்கினே வேற மாதிரிலாம் பண்ணுவாங்க. அதாவது நம்ம தப்பிக்கிறதுக்கான எல்லா முக பாவனையும் பண்ணுவாங்க. இதை வச்சு தான் போலீஸ்காரன் என்ன பண்ணுறான், எப்படிப்பட்ட கேஸுக்கும் விடை கண்டுபிடிக்கிறாங்க. சாத்தானும் அப்படி தான். அவன் நம்ம இருதயத்தை பார்க்க முடியாது, ஆனால் உங்கள் பாடி லாங்குவேஜ் தெரியும். உங்கள் பாடி லாங்குவேஜை வைத்து, ஓ இதில் இவர் வீக்குடா, இங்கே வச்சோம்னா வேலை இவர் கண்டிப்பாக என்ன பண்ணுவார், மாட்டிக்குவார். ஆனால் தேவன் அப்படிப்பட்டவர் இல்லை, நேரடியாக நம்முடைய இருதயத்தையே பார்க்குறவன். அல்லேலூயா. ஸோ என்ன பண்ணுவான்னு சொன்னால் அவன் ரொம்ப பிசாசுன்னு. அதனால தான் அந்த பவுல் அந்த வார்த்தை யூஸ் பண்ணுறாரு. அவன் யாரை எப்படி சொல்கிறான்ல, ஒரு பழமொழி கூட நம்ம தமிழில் கூட ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, ஆடி கறக்கிற மாட்டை ஆடிக்கற பாடி கறக்கிற. நீங்கள் என்ன தெரியல, நிறைய தமிழ் பழமொழியாக வருது. அப்படின்ற மாதிரி யாரை எப்படி மடக்கணும்னு அவனுக்கு தெரியும். பக்கத்தில் பார்த்து சொல்லுவான், உன்னை பற்றி A to Z அவனுக்கு தெரியும், உன் இருதயம் தெரியாது. ஆனால் அவன் சைக்காலஜியில் பெரிய வித்வான். ஏன்னா அவன் ஆரம்பத்துலேருந்து இதை இன்னும் சொல்ல போனால் மோஸ்ட் ஆஃப் த சைக்காலஜி பிசாசு சொல்லி கொடுத்ததான், அவங்ககிட்ட இருந்து கற்றுக்கந்தான். ஆனால் ஆண்டவர் அப்படி கிடையாது, தீர்க்கதரிசிகளை கொண்டு இருதயத்தை வெளிப்படுத்திடுவார். ராமன் சொல்லுங்க. அப்போ நல்லா கவனிங்க, இது ரொம்ப முக்கியமானது நான் சொல்ல போகிற விஷயங்கள். அதான் நான் முன்னாடியே சொன்னேன், சில மத கோட்பாடுகள் இன்னைக்கு உலகத்தில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட மதம் ஆகிப்போச்சு. இதில் புது புது மதம் வேற உருவாயினுக்குது. மனிதர்கள்லாம் தன்னை கடவுள்ன்றாங்க, அவங்கள போய் சில குருட்டு நாய்கள் பின்பற்றுறாங்க. புது புது சிலைகள் உருவாகி கொண்டிருக்கிறது. யாருமே கேட்கறதுக்கு கேட்டால் அந்த உலகம் பொது என்ன வேணா பண்ணிக்கிட்டேன். நம்ம தமிழர்களுடைய நூல்களை வாசித்தாலே தெரியும், கடவுள் ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் சிருஷ்டிகர். அவர் இந்த உலகத்தையும் உலகத்தில் உள்ள எல்லாவற்றையும், எல்லாத்துக்கும் ஒரு சிருஷ்டிகர் கிடையாது. இந்த ஜாதிக்கு ஒரு சிருஷ்டிகர், அந்த ஜாதிக்கு ஒரு சிருஷ்டிகர், அப்படி கிடையாது. இது இந்த மாதிரி கொள்கைகள், இந்த சடங்கு பண்ணு, இப்படி பண்ணு, அப்படி பண்ணு, காலையில் நீ எழுந்த உடனே குஞ்சு நிமிருன்னுவான், அது எக்ஸசைஸ். அதெல்லாம் ரொம்ப அழகாக கிளியர் பண்ணி எழுதுறாரு பவுல் கலாத்திய புத்தகத்தில். டே, இதெல்லாம் உடலை பேணுவதற்கே ஒழிய மற்றொன்றுக்கும் உதவாது, உன் ஆத்மாவை ரட்சிக்காது, உன்னை பரலோகத்துக்கு கொண்டு போகாது. நான் பார்ப்பேன், அவங்கவுங்க சொல்லுவாங்க, உங்கள் இருதயத்துக்கு நன்றி சொல்லுங்கள், எல்லாம் இருதயத்துக்கு நன்றி, இருதயத்துக்கு நன்றி, இருதயத்துக்கு நன்றி. உங்களுடைய கிட்னிக்கு நன்றி சொல்லுங்கள், கிட்னிக்கு நன்றி, கிட்னிக்கு நன்றி. டே பைத்தியக்காரா, இந்த கிட்னியை இருதயத்தை கொடுத்தவருக்கு நன்றி சொல்லு. சங்கீதக்காரனாகிய தாவீது 139 சங்கீதத்தில் சொல்றாரு, நான் விசித்திர வினோதமாய் படைக்கப்பட்டேன், என் எலும்புகளை அவருடைய கண்கள் கண்டது, என் தாயின் வயிற்றில் இருக்கையில் என்னை கண்டவர் அவரே. இவ்வளவும் உருவாக்கி ஆண்டு கொடுத்தா கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. உங்க பிள்ளைங்க காலையில் எழுந்து உங்ககிட்ட பேசாம என் கிட்னி, என் தாய், என் இருதயம், என் கண்ணுன்னு சொல்லியிருந்தாடே, உன்னை வளர்க்கறது நான் தான் சொல்ல மாட்டோமா? உனக்கு எல்லாம் தரேன். நீங்கள் கொடுக்குற பொருளை பார்த்து ஒருத்தர் நன்றி சொல்கிறாங்க. நீங்கள் உங்கள் பையனுக்கு ஒரு ஃபோன் வாங்கி கொடுக்குறீங்க, ஃபோன் உனக்கு ரொம்ப நன்றின்னு சொன்னால் இது பைத்தியகாரதனமா இல்லை? ஃபோனை கொடுத்தவருக்கு தானே நன்றி சொல்லணும். சூரியன், சில பேர் சூரியனே சூரியனே வெளிச்சம் கொடுக்கிற சூரியனே. வெளிச்சம் கொடுக்கறதுக்கு சூரியனை கொடுத்த நீதியின் சூரியன் ஒருவர் இருக்கிறார். இந்த அண்ட சராசரத்தை படைத்தவர் இருக்கிறார். உங்களை என்ன படைத்தவர் இருக்கிறார். நல்லா புரிஞ்சுக்க, நீ சுவாசிக்கிறதற்கு ஆக்சிஜன் பிராணவாயுவை கொடுத்தவர் ஒருவர் இருக்கிறார் அப்படின்னு ஊதினாராம் ஆதாமுடைய நாசியில.
அவன் ஜீவாத்மாவானான். ஆனால் நம்ம ஆளுங்க சொல்கிறான், ஒருத்தர் சொல்கிறார், இன்னைக்கு இப்போ நீங்களாம் படிச்சிங்கன்னா கூத்தா இருக்குது, இந்த கொள்கைகள்லாம் கொஞ்சம் உள்ளே போய் பார்த்தேன். காற்றுக்கு நன்றி சொல்லுங்கள். நம்ம காற்றுக்கு நன்றி சொன்னதே கிடையாது. அடா பாவி, வேதம் சொல்லுது அவர் காற்றை தம்முடைய பண்டக சாலையிலிருந்து அனுப்புகிறார். காற்றை கொடுத்தவருக்கு நன்றி சொல்லு. இந்த மாதிரி இந்த கொள்கைகள், இது ரொம்ப பயங்கரமான பல மத கோட்பாடுகள், இதெல்லாம் கொண்டு தான் உலகத்தை சாத்தான் கெடுத்துட்டான். அறிவு சார்ந்த தத்துவங்கள் ஒன்றுத்துக்கும் யூஸ் ஆகாது. சும்மா பெருமை வந்துடும், எனக்கு எல்லாம் தெரியும், எனக்கு எல்லாம் எதை புகழ்ந்துக்கலாம் உன்னை. ஆனால் பெருமை உள்ளவனுக்கு தேவனை எதிர்த்துக்கணும், நரகத்துக்கு போயிடுவேன். அந்த அறிவு சார்ந்த தத்துவங்கள் மற்றும் பல வஞ்சக வழிகள், பல வஞ்சக வலைகள், பல இன்னும் சொல்ல போனா சில நேரத்தில் நமக்கு பிசாசு என்ன பண்ணுவோம்னா, வேதத்தை கூட மேற்கோள் காட்டுவான், பைபிள்ல இருந்து கூட தப்பா நடத்திடுவான். நம்மளை உஷாராகணும். அதுக்கு தான் அப்பா கூட பர்சனல் ரிலேஷன்ஷிப். இயேசுவே சோதிக்கப்படும் போது சாத்தா வந்து பகவத்கீதையில இருந்தா சொன்னா இல்ல குரான் சொல்ல, எதுலன்னு சொன்னா பைபிள்ல இருந்து சொல்றான். பார், பைபிள்ல எழுதிக்குதுன்னா. ஆனா இயேசு யாரு? தேவகுமாரன், தேவன். அவருக்கே வந்து ஏன்னா அவர் ஃப்ளஷ்ல இருக்கிறார், நல்லா புரிஞ்சுங்க. இப்போ அவரை ஏமாத்திடலான்னு வரான், ஏன்னா உடம்புல இருக்கிறார். அப்போ அவர் 100க்கு 100 மனிதனாகவும் 100க்கு 100 கடவுளா இருந்தாரு. அவன் ஏமாத்தலாம் வரும்போது இயேசு எப்படி ஜெயித்தாரு? ஏன் இயேசு ஜெயித்தார் தெரியுமா? நான் தான் உனக்கு மாதிரி, நீ என்ன மாதிரி என்ன ஃபாலோ பண்ண, நீ அவனை ஜெயிக்கலான்றதுக்கு தான். அப்ப நல்லா புரிஞ்சுங்க ரிலேஷன்ஷிப். அப்ப என்ன, பல மத கோட்பாடுகள் உங்களை பாவத்திலிருந்து ரட்சிக்காது. ஏன்னா அதை பண்றவங்களாம் பாருங்க, ஏதோ ஒரு பயங்கரமான பாவத்தில் இருப்பான். சில பேர்லாம் கேட்கும்போது ஆச்சரியமா இருக்கும். கோயில் உள்ளேயே கற்பழிப்பு நடந்திருக்குது, கோயில் உள்ளேயே. இது நிறைய படத்துல கூட கேள்வியா கேட்டாங்க, என்னைக்கடா பேசினான்னு கேட்டாங்க. நான் பேரை சொல்ல விரும்பல. இன்னைக்கு சொல்றேன் கர்த்தருடைய பிள்ளைகளை. அப்ப என்ன அர்த்தம்? பல கோட்பாடுகள், மத சடங்குகள், சம்பிரதாயங்கள் பாவத்திலிருந்து ஒரு மனிதனை ரட்சிக்காது. அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. அவர் தம்முடைய ஜனங்களின் பாவங்களை நீக்கருடைய ரட்சிப்பார். ஹல்லேலூயா. பாவத்தால் சீரழிந்து கொண்டிருக்கிற இந்த உலகத்தை காப்பாத்துறதுக்கு ஒரே ஒருத்தர் தாங்க. இந்த உலகம் பெட்டராகணும்னா ஒருத்தரை இந்த உலகம் அங்கீகரிக்கணும், இயேசு கிறிஸ்து. மத கோட்பாடுகள் அல்ல, சடங்குகள் அல்ல, சம்பிரதாயங்கள் அல்ல, அறிவு சார்ந்த தத்துவங்கள் அல்ல, ஞானங்கள் அல்ல, இயேசுவே பதில். ஹல்லேலூயா. பிசாசு ரொம்ப தந்திரமானவன். அதெல்லாம் பேசினா நமக்கு டைம் ஆயிடும், முடிக்க போறேன், அதனால சொல்றேன். சமாதானத்தையோ நிம்மதியையோ உலக தத்துவங்கள், அறிவு சார்ந்த விஷயங்கள், பல கோட்பாடுகள், சடங்குகள் கொடுக்கவே கொடுக்காது. சமாதானத்தை தருகிறவர் யார்? சமாதான பிரபுவாகிய நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து. அவர் சொல்லுகிறார், என்னுடைய சமாதானத்தை நான் உனக்கு வைத்து போகிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. சொல்லுவோமா? இன்னைக்கு வந்து மத சடங்குகள், சம்பிரதாயங்கள், தத்துவங்கள், ஞானம் எல்லாம் போயிட்டு என்ன பண்ணுகிறான்? நிம்மதியை தேடிக்கொண்டிருக்கிறான், பீஸ்ஃபுல் லைஃப்பை தேடிக்கொண்டிருக்கிறான். ஆனால் வேகமாக அவைகளை இழந்து போகிறான். ஆனால் இவைகளை தருகிறவர் ஒருவர் மாத்திரம்தான், அவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஒரு ஆமென் சொல்லுவோமா? இது மாதிரி நிறைய காரியங்கள் ஒரு காலத்தில் உலகத்தில் அறிவு சார்ந்த காரியங்களை செய்து ஞானத்தினால வாழ்ந்து வாழ்க்கையை தொலைச்சி மாம்பெரும் சாதிக்க வேண்டும் என்று நினைத்தவெல்லாம் கடைசியில் தோற்று போய் அவங்க வந்து நின்ற இடம் ஒரே ஒரு இடம் தாங்க, கல்வாரி சிலுவை. ஹல்லேலூயா. கல்வாரி சிலுவை நம்முடைய பாவங்களை தீர்க்கக்கூடிய ஒரு இடம். அங்கே அவர் மேலே வைக்கக்கூடிய விசுவாசம். ஒரு ஆமென் சொல்லுவோமா? எல்லாரும் நம்ம எழுந்திருப்போம் இந்த காலை வேளையில். கர்த்தருடைய பிள்ளைகளை, இன்னைக்கு அருமையான ஒரு சத்தியத்தின் மூலமாக இந்த தலைப்பு நிறைவாக இருக்கிறது. ஹல்லேலூயா. நல்லா புரிஞ்சுங்க, இடரல் வருவது சகஜம்தான். உலகத்தில் இடரல் உண்டு, இடரல் வரும். சத்துரு தந்திரமானவன். சில பேர் அறிவாளி மாதிரி பேசுவான், அவனுக்குள்ள பாவத்திலிருந்து விடுதலை இருக்கான்னு பாருங்க.
சில பேர் பெரிய ஞானி மாதிரி பேசுவான், அவனுக்குள்ள பாவத்திலிருந்து விடுதலையா இருக்குது. அவன் பர்சனல் லைஃபை பாருங்க. இயேசுவை விசுவாசிக்கிறவனுடைய பர்சனல் லைஃபை பாருங்க. ஹல்லேலூயா. டோட்டல் டெலிவரன்ஸ் ஃப்ரம் சின். இந்த உலகத்திலிருந்து உன் ஆத்மாவை காக்கிறவர் ஒருவர் மாத்திரம்தான், ஆத்ம நேசராகிய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து. அவர் மீது விசுவாசம் வைத்து மனம் திரும்பி அவர் மீது விசுவாசம் வைக்கும் போது உங்க வாழ்க்கையில நிம்மதி, சந்தோஷம், சமாதானம், பாவத்திலிருந்து விடுதலை. ஹல்லேலூயா. ஆண்டவர்கிட்ட சொல்லுவோம், ஆண்டவரே என்ன பாதுகாக்க என் அறிவு போதாது, இந்த உலகத்தினுடைய தத்துவங்கள் போதாது, உலகத்தில் இருக்கிற கொள்கைகள் போதாது, மனிதனுடைய ஆலோசனைகள் போதாது. ஹல்லேலூயா. உங்க மேல இருக்கிற விசுவாசம் மட்டுமே என்னை பாதுகாக்க முடியும். விசுவாசித்தவனே பாக்கியவதி, விசுவாசித்தவனே பாக்கியவான். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். இந்த காலை வேளை உம்மை விசுவாசிக்கிறோம், உம்மிடத்தில் எங்களை ஒப்படைக்கிறோம், இந்த திருச்சபையை ஒப்படைக்கிறோம், இங்க இருக்கக்கூடிய வாலிப பிள்ளைகளை ஒப்படைக்கிறோம், இங்க இருக்கக்கூடிய சிறுவர் சிறுமியரை ஒப்படைக்கிறோம், இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பத்தையும் ஒப்படைக்கிறோம். எங்களை நீர் பாதுகாத்துக் கொள்ளும் அப்பா. ஹல்லேலூயா. Protect us, Lord. Even in the midst of the difficulty, even in the midst of the problems, we trust you, Lord. உம்மையே நம்புகிறோம், உம்மையே சார்ந்து கொள்ளுகிறோம். தேவன் எங்கள் அடைக்கலமும் பலனும், ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் கர்த்தரை நோக்கி, நீர் என் கோட்டை, என் தேவன், நான் நம்பி இருக்கிறவர் என்று சொல்லுவேன். ஹல்லேலூயா. நீர் என் கோட்டை, என் தேவன், நான் நம்பி இருக்கிறவர் ஆண்டவரே, நான் நம்பி இருக்கிறவர் ஆண்டவரே. உம்மையே சார்ந்து இந்த உலகத்தை ஜெயிக்க, பாவத்தை ஜெயிக்க, சாபத்தை ஜெயிக்க, பிசாசை ஜெயிக்க, கடைசியில் நீர் எப்படி மரணத்தை ஜெயித்து உயிர்த்தெழுந்தார், அப்படியே நாங்களும் மரணத்தை ஜெயித்து முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவர்களாக உம் மண்டையில் எங்களை ஒப்படைக்கிறோம். உங்க மேல விசுவாசம் வைத்திருக்கிறோம். இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல தகப்பனே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென்.